தாவேகாவோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சிஎம் சொன்ன மாதிரி இட்ஸ் ஓவர். ஆனா விஜய் வந்து ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போதுதான் அதிமுக இருந்து விஜய்க்கு கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். such a narcissistic behavior. திமுக கூட்டணியில இருந்து யாரோ வர போறாங்க, ஒருவேளை விசிகாவா இருக்குமோ, ஒருவேளை தேமுதிகவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் 60 சீட் உறுதி, துணை முதலமைச்சர் ஆகிறார் விஜய். நான் முதலமைச்சரா வரப்போறேன், நான் முதலமைச்சரா வந்தா நம்ம ஆட்சி அமையும் போது அண்ணன் சீர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு, தாய்மாமன் சீர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு, 8 கிராம் தங்கம்ன்றாரு, 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாரு. சோ அப்ப ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய நபர் இங்க போயிட்டு 60 சீட்டுக்காக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்பவும் முடியல. திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த மற்றொரு நபர் தான் முன்னாடியே விஜய் கிட்ட பேசியிருக்கதான் சொல்றாங்க, நீங்க கூட்டணியோட போங்க, அப்பதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உறுதியா இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் அப்பண்ணா. வணக்கம் முருகா. கொள்கை எதிரியோட திரைமறைவுல கூட்டணி பேச்சுவார்த்தை, எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறாங்கன்னு எண்ணிக்கை வரைக்கும் முடிவாயிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? என்ன விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்க? ஏதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஆரம்பிப்பீங்க அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே கொள்கை எதிரியுடன் கூட்டணியா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு உடச்சிட்டீங்க. சரி, ஓகே, பட் ஃபைன். கொள்கை எதிரி அப்படின்னும் போது சமீப காலமா இந்த வார்த்தையை யார் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான், தமிழக வெற்றி கழகம் தான் அதை பரவலா பயன்படுத்துறாங்கன்ட்டு. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி பார்க்கும்போது பாஜகவை கடுமையா விமர்சனம் செய்யறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இங்க யாருக்கும் பதில் கிடையாது. அப்படி விமர்சிக்காத நேரத்திலேயே பாஜகவோட பி டீமா இருப்பாரோ, ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாரோ அப்படின்ற சலசலப்புகள் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப நம்பர்ஸ் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அசம்ஷன்ஸ் வரும்போதுதான் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்குது. பட் நம்பர்ஸ்னுடைய எண்ணிக்கை அப்படிங்கறது நீங்க டேட்டா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இதற்கு முன்னாடியே வந்து கரூர் சம்பவம் நடந்த சமயங்கள்ல விஜய்க்கு ஆதரவா பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு விஜய் மட்டும் பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், விஜய் மட்டுமே இதுக்கு கம்ப்ளீட்டா பொறுப்பேற்றிருக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்களை விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு வந்தாங்க. ஸோ அப்பவே என்ன ஒரு டாக் போயிட்டு இருந்ததுன்னா, இந்த மாதிரி விஜய் வந்து என்டிஏ அலைன்ஸ்ல சேர போறாரு, குறிப்பா பாஜக கூட சேர போறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம்லாம் அப்பவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல, நாங்க வந்து ஆட்சியிலே அதிகாரத்திலையும் பங்கு தரோம், நாங்க தனித்து தான் போட்டியிட போறோம், எங்க தலைமையை ஏத்துட்டு வரவங்க கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கதவையும் திறந்து விட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ அந்த வரிசையில தான் வந்து காங்கிரஸ் வந்து தாவேகா கூட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எவ்வளவு இழுப்பறியா போயிட்டு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கடந்த 2 வாரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வாங்கப்பா, பங்கு தரோம்ப்பா, ஆட்சி தரோம்ப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதன் பிறகு காங்கிரஸ் தாவேகாவோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சிஎம் சொன்ன மாதிரி இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு 28+1 அப்படிங்கிற ஒரு நிலைமையில இப்ப பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க. சோ விஜய்க்கு வந்து இப்ப வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட இப்ப ஒரு கூட்டணியோட சேர்ந்துட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்கட்டும், திமுக தலைமையிலான கூட்டணியா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுமே தங்களோட கூட்டணியை வந்து முடிவு செஞ்சு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தான் நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல விஜய் இன்னும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடையே உறுதிப்படுத்தல, யாரும் அவரோட கூட்டணிக்கும் வரல. சோ அடுத்து வந்து நம்ம யாரு கூடயாவது கூட்டணியில போய் சேரலாமா அப்படிங்கிற ஒரு தாட் போயிட்டு இருக்க நேரத்துலதான் என்டிஏ கூட சேர போறாரு அப்படிங்கிற ஒரு இந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக அவங்களுக்கு தொகுதி எப்படி கேட்டு வாங்கணுங்கிறதுல மும்முரமா இருக்காங்களோ, அதை விட அவங்கள நம்பி அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கக்கூடிய நிறைய கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் வந்து குறிப்பிட்டு இவ்வளவு தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்கறதுல மிக மும்முரமா இருக்காங்க. பாஜக போன தடவை 18 தொகுதிகள் நின்று 4 தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க. சோ இந்த வருஷம் வந்து ஒரு 30 தொகுதிகளுக்கு மேல போட்டியிடணும் அப்படின்னு ஒரு தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் இவங்களுக்கும் சீட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு படி மேல போய் விஜய்க்கு ஒரு 60 சீட்டு வரைக்கும் கொடுங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பட் இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான். ஓகே, 60 சீட்டு கேக்குறாங்க அப்படின்னா முதல்ல பாஜக என்ன ஸ்டாண்ட்ல இருந்து 30 நம்பர்ஸ் அவங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னு பாப்பேன். நான் கடந்த முறை 18 தான் நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த முறை 18ல 4 தான் வின் பண்ணிருக்கீங்க, 4ங்கிறது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு தரப்பு வாதமும் அதிமுக தரப்புல இருந்து வைக்கப்படுது. ஆனாலும் கூட நீங்க வந்து அதை மட்டும் பார்க்க கூடாது. லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல நாங்க எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் எடுத்திருக்கோம், எங்களுக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கு, தமிழகத்துல பாஜக இத்தனைக்கும் 2 பேரும் பிரிஞ்சு
துணிஞ்சு நின்று எதிர்கொண்ட தேர்தல் அது. நிச்சயமா. சோ அந்த ஒரு ஓட் பெர்சன்டேஜ் எல்லாம் வச்சுதான் இந்த ஒரு கால்குலேஷன் அமித்ஷா போட்டு கூட்டணி உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு தகவல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த பெர்சன்டேஜ் கணக்கையே வச்சு இந்த முறை எங்களுக்கு குறைந்தது 30 சீட்டாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேரம் பாஜக தரப்புல இருந்து வைக்கப்படுது. அதுவும் எப்படின்னா திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள் கொடுத்திருக்காங்களே, 28க்கு குறையாம காங்கிரஸ் விட நாங்க எந்த லெவல்ல குறைஞ்சு போயிட்டோம். கண்டிப்பா நாங்க மத்தியில ஆட்சியில இருக்கோம். அப்ப எந்த வகையில் நாங்க காங்கிரஸை விட குறைஞ்சிட்டோம், காங்கிரஸை விட அதிகமா தான் நாங்க இந்த தேர்தலில் போட்டியிடணும், அதிகபட்சம் எங்களுக்கு 35 கொடுக்கணும், குறைந்தபட்சம் எங்களுக்கு 30 சீட்டாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் வச்ச டிமாண்ட் இதை விட பெருசா இருந்தது. 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டுன்னு எங்களுக்கு 39 சட்டமன்ற தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக முன்னாடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சமயத்துல போயிட்டு இருந்தது. அது எல்லாம் கேட்கதான் செய்வாங்க. பட் இங்க பிரதானமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு இப்ப பாஜக கேட்கலாம் 30-35 கொடுக்கணும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கேட்டது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரிதான் தாவேகாவுக்கும் சேர்த்து கூட்டணியில கூட்டிட்டு வரும் 60 சீட் கொடுங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா ஏபிஎஸ் அதுக்கு ரொம்ப கராரா இல்ல, நான் 40 சீட் தான் தருவேன் தாவேகாவுக்கு அப்படின்னு சொன்னதா சில தகவல்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. பட் அப்படி 40 சீட் கொடுக்கிறாரு, பாஜகவுக்கு 30 சீட் கொடுக்கிறாரு அப்படின்னா கூட இதுவே ஒரு 70ல இருந்து 80 வந்துடும். அதை தாண்டி இன்னும் வேற ஏதாவது கட்சிகள் இருக்காங்க, பாமக இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே இந்த சீட் ஷேரிங்கை எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுவே ஒரு 100 போயிடுச்சுன்னா மீதி இன்னும் 134 தொகுதியில தான் அதிமுக நிப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ சீட் ஷேரிங்கை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா இந்த பக்கம் தாவேகா ஏன் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரியான சிக்கல்கள் விஜய்க்கு ஒரு பிரஷரா வந்துச்சோ அப்படின்னா என்ன கேட்டா நான் மேபி அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா கரூர் சம்பவம் அப்போ பல தரப்புல இருந்தும் அவருக்கான ஒரு ஆதரவு வருது. இபிஎஸ் அவர்கள் பாருங்க பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்லாம் ஒரு சட்டமன்றத்துல விஜய்க்காக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரச்சார கூட்டங்களையும் தாவேகா கூடி பறக்கிறத பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூடி சீக்கிரம் நல்ல செய்தி வரும், கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போதுதான் அதிமுக இருந்து விஜய்க்கு கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சதை நம்ம பார்த்திருப்போம். such a narcissistic behavior அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஐடி விங்ல போடக்கூடிய அளவுக்கு என்னடா விமர்சிக்கவே இல்லையே, இவங்க 2 பேரும் எது பண்ணாலும் அமைதியா இருக்காங்களே, பாஜகவையும் திமுகவையும் மட்டும் தான் விஜய் பேசுறாரு, எடப்பாடி திமுக மட்டும் தான் பேசுறாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு, ஒருவேளை இவங்க கூட்டணி சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான டாக் போயிட்டு இருந்தது. பட் அந்த ஊழல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வெளியில வந்ததுல இருந்து அதிமுக ஒரு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சதை நம்ம பார்த்திருப்போம். சோ அதுல இருந்தே விஜய் அதிமுக கூட கூட்டணி போக மாட்டாரு, தனிச்சுதான் நிக்க போறாரு, இல்ல அவருக்கு வேற கூட்டணி ஆப்ஷன் இருக்கு, திமுக கூட்டணியில இருந்து தான் யாரோ வர போறாங்க, ஒருவேளை விசிகாவா இருக்குமோ, ஒருவேளை இந்த கட்சியா இருக்குமோ, ஒருவேளை தேமுதிகவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, திமுக காங்கிரஸ் இடையில புகைச்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதையும் போன வாரம் வரைக்கும் கூட நம்பிட்டு இருந்தோமேங்க கூட்டணியில ஏதாச்சும் ஒரு பிளவு வரும், காங்கிரஸோட போவாங்கன்னா பாஜக அப்படிங்கிறதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அப்பவே நம்ம பேசணும், இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி கரூர் சம்பவத்தை பாஜக விஜய கூட்டணி வலைக்குள்ள இழுத்துருவாங்க, இதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுப்பாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நேரம் தான் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நபர்கள் தாவேகாவில இருந்து சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இங்க தமிழக அரசே விசாரிச்சிருந்தா கூட விஜய்க்கு இவ்வளவு பிரஷர் இருந்திருக்குமான்னு தெரியாது. பிறகு அதிக அழுத்தங்கள் வந்ததையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இந்த விமர்சனம் அவர் மேல இருந்துட்டே இருந்துச்சு. சோ அப்படியான பிரஷர் இருக்கு அப்படின்னும் போது தொடர்ந்து சிபிஐ வழக்குக்காக டெல்லிக்கு போய் விசாரணையை பேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அதன் பிறகு ஜனநாயகன் திரைப்படம் இருக்கக்கூடிய ஒரு பிரஷர் அண்ட் அவருடைய பர்சனல் டிவோர்ஸ் அந்த ஒரு பிரஷர் இருக்கு. அதற்கு முன்னாடி புலிப்படம் தொடர்பான ஒரு வருமானத்தை மறைத்ததாக அது அந்த டாக்ஸ் ரிலேட்டடான அந்த ஒரு பிரஷர். சோ இப்படி தொடர்ந்து மத்தியில இருந்து ஒரு பிரஷர் விஜய் அவர்களுக்கு சமீப காலங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா லைக் மத்தியில அப்படின்னும் போது டெல்லியில இருந்து, மத்திய அரசுன்னு சொல்ல முடியாது, டெல்லியில இருந்து பல சிக்கல்கள்ல மாட்டியிருக்காரு. நிச்சயமா லீகலா ஒரு பிரஷர் இருக்கு அப்படின்னும் போது இந்த பிரஷர் எல்லாம் பாஜக தான் கொடுக்குறாங்களோ, ஒருவேளை இப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து வழக்கம் போல பாஜக எப்படி இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் பயன்படுத்தி கட்சிகளை கூட்டணிக்குள்ள இழுப்பாங்களோ. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போனாங்க, அந்த தேர்தலை தனித்தனியா சந்திச்சாங்க. சோ அதன் பிறகு இப்ப 2 கூட்டணி இணைஞ்சதுக்கு காரணமாவே இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. அத காரணம் காட்டி அவங்க கூட்டணியில இதனாலதான் அவங்க கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க, இல்லாட்டி இவங்க கூட்டணியில இணைஞ்சிருக்க மாட்டாங்க, மிரட்டிதான் இவங்க அடிபணியை வச்சு இந்த கூட்டணியில இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற டாக்லாம் அதிமுக திரும்ப என்டிஏல ஜாயின் பண்ணப்பவே இருந்தது. பாரம்பரிய திராவிட கட்சியான அதிமுகவுக்கே அந்த ஒரு டாக் இருந்துச்சு.
இப்ப சமீபத்துல கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு இவ்வளவு பிரஷர் கொடுத்தா அவர் அந்த பிரஷரை தாங்குவாரா? கண்டிப்பா கூட்டணிக்கு போயிடுவாருங்க அப்படின்ற டாக்ஸும் இருந்துச்சு. பட் சமீபத்திய நிகழ்வுகள் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ரீசெண்டா அவர் விமர்சனம் செய்து வந்தது அதிமுகவை, பாஜகவை அப்படிலாம் பார்க்கும்போது கடுமையான விமர்சனம் திமுக விமர்சனிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னாலுமே போக மாட்டாருன்னு நம்பப்பட்ட இடத்துல இப்ப சீட் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. 60 சீட் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு நபருமே வந்து விஜயோட தனிப்பட்ட ரீதியாவே பல முறை கூட்டணிக்கு போங்க, நீங்க வந்து என்ன மாதிரியே துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் 60 சீட் உறுதி, துணை முதலமைச்சர் ஆகிறார் விஜய் அப்படின்னு தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன? யார் அந்த நபர் நீங்க நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த மற்றொரு நபர் தான் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் தான் வந்து இப்பன்னு இல்ல முன்னாடியே விஜய் கிட்ட பேசியிருக்கதாவும் சொல்றாங்க. நீங்க கூட்டணியோட போங்க, அப்பதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உறுதியா இருக்கும். ரசிகர்கள் கூட்டம், அதற்கான வாக்கு சதவீதம் இது எல்லாமே இருந்தாலும் கூட்டணியோட சேர்ந்து நம்ம தேர்தலை எதிர்கொள்ளும் போது அந்த இம்பாக்ட் நமக்கு வந்து பிளஸ் ஆயிருக்கும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து விஜய் கிட்ட முன்னாடியே கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருக்காரு. சோ திரும்பவும் இந்த தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல திரும்ப இது ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விஜயும் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. 60 சீட்டு கொடுத்து உள்ள கூட்டணியில இணைக்கிறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் ஆனா வந்து எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு வரவங்க கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம், தலைமை நாங்க தான், எங்க கூட வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜயோட நிலைப்பாடு கம்ப்ளீட்டா இப்படி மாறிடுமா அப்படிங்கறத ஒரு வியப்பா இருக்கு. இல்ல இப்ப வரைக்கும் நம்ம வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. பேசல. வரக்கூடிய அசம்ஷன்ஸ், நடக்கக்கூடிய சூழலை சூழல்கள் அந்த கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கா அப்படின்னு தான் யோசிக்க வேண்டியது. விஜய சுத்தி நடக்கக்கூடிய அந்த ஒரு கலச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்னு, விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறதையும் பாஜக அனலைஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பவன் கல்யாண் அவர்களே இதற்கு முன்னாடி விஜய் அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு. எங்க அண்ணன் சிரஞ்சீவி வந்து இருக்கும்போதுதான் திருப்பதியில அவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த கூட்டம் யாருமே வந்து அவருக்கு வாக்கு அளிக்கல. அவர் பெருமளவுல ஒரு தோல்வியை சந்திச்சாரு. நானுமே அந்த தோல்வியை கூட்டம் வாக்குகளா மாறாது அப்படிங்கறத முன்னாடியே விஜய் அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, இவன் நீங்க கமலஹாசன் அவர்கள் சொல்லலையா, அந்த மாதிரிதான். சோ அப்படியான தோல்விகளை சந்திச்ச பிறகுதான் நான் ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்தினேன். அதுதான் என்டிஏ கூட்டணியில போய் இணைஞ்சேன். நான் வந்து 23 சீட், ஆனா அதெல்லாமே ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக்கான எல்லா தொகுதிகளிலுமே ஜெயிச்சிருந்தாங்க. 23 தொகுதியில தான் போட்டிட்டாங்க. 23 அசெம்பிளியும் எடுத்துட்டாங்க. 2 நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கைப்பற்றி ஒரு மெகா வின்னிங் எடுத்து இன்னைக்கு துணை முதலமைச்சரா உட்கார்ந்திருக்காரு. நீங்களும் அந்த மாதிரியான ஒரு யுக்தியை பயன்படுத்துங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. பட் இங்க விஜய்க்கான ஒரு இம்பாக்டா என்னவா இருக்கு நம்ம பார்க்கணும்ல. கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து, முதல் மாநாட்டுல இருந்து ஒவ்வொரு மாநாட்டிலயுமே அசம்பாவிதங்கள் நடக்குது. அது இங்க ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னாலுமே அசம்பாவிதங்களை கடந்து தன்னுடைய உயிரையும் மதிக்காம ஒவ்வொருத்தரும் போய் அப்படி விழறாங்க, அவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னும் போது அதை நம்ம கண்டிப்பா கவனத்துல எடுத்துதான் ஆகணும். நிச்சயமா இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆதரவு, மகளிர் ஆதரவு, குறிப்பா சிறுபான்மையினருடைய ஆதரவு வந்து நம்ம கூட்டணிக்கு வந்தா அது கொஞ்சம் பலமா இருக்கும். விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு மாநாடு, ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலையும் அவருக்கு வந்திருக்க நம்ம கூட்டத்தை பார்த்திருப்போம். பவன் கல்யாண் சொன்ன மாதிரி வர கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்னு இருந்தாலும் பட் அந்த ஒரு மாஸ் கிரியேட் ஆயிருக்குல்ல. இப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையோ, வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு சிலர் யோசிப்பாங்க, ஏன் நம்ம விஜய்க்கு போட்டா, ஏன் இந்த தேர்தல் நம்ம விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. சோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க யோசிக்கலாம். சோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் விஜய் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள இழுத்தரலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கும்போது தோணுது. ஓகே. அண்ட் சிறுபான்மையினர் ஓட்டுன்னு வரும்போது இப்ப கடந்த தேர்தல்ல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மகளிர் வாக்கா இருக்கட்டும், சிறுபான்மையினர் வாக்கா இருக்கட்டும், இப்ப ரெண்டுமே திமுக கையில தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப அப்படியான ஒரு வாக்க தான் விஜய் அவர்கள் பிரிக்கிறாரு அப்படின்னும் போது அது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இந்த முறை ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியா இருந்தாலும் ஒவ்வொரு தனிநபர்களையும் பார்த்து பார்த்து திமுக கூட்டணிக்குள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் இணைக்கிறதுக்கான காரணமும் அதுதான். சில ஆயிரம் வாக்குகளால தான் கடந்த முறை நிறைய தோல்விகள், நிறைய வெற்றிகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. திமுக கூட்டணியே 23, 25 தொகுதிகள் கிட்ட 5000த்திற்கும் குறைவான வாக்குகள்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி அதே 5000த்திற்கும் குறைவான வாக்குகள்ல தான் வந்து அதிமுக கூட்டணியினர் ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல 20, 22 நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலையுமே இந்த அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து போட்டிட்டு இருந்தாங்கன்னா
அந்த வெற்றியுமே திமுக இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியுமே பறிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சில ஆயிரம் வாக்குகள் கூட நம்ம கையை மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல 2 கூட்டணியுமே ரொம்ப கீனா இருக்காங்க. அப்ப விஜய் மாதிரி ஒரு ஹியூஜ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை நம்ம கவரணும் அப்படின்னா அந்த கட்சியை நம்ம கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஆனா இதுல என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா விஜய் அவர்கள் இப்ப தன்னை முதலமைச்சரா நிறுத்தித்தான் இந்த தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. நேத்து தன்னுடைய வந்து தலைமையில இருக்கக்கூடிய மகளிர் தினத்தை முன்னிட்டு நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருந்தாரு. எக்ஸாக்ட்லி அதத்தான் சொல்ல வந்து நீங்க பிடிச்சிட்டீங்க. ஏன்னா நான் முதலமைச்சரா வரப்போறேன், நான் முதலமைச்சரா வந்தா நம்ம ஆட்சி அமையும் போது கரெக்ட், நம்ம ஆட்சி அமையும் போது அண்ணன் சீர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு, தாய்மாமன் சீர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு, 8 கிராம் தங்கம்ன்றாரு, 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாரு, வேலு நாச்சியார் படை அமைப்போம்னு சொல்றாரு, ஸ்கீம் கொண்டு வரும்னு சொல்றாரு. சோ அப்ப ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய நபர் இங்க போயிட்டு 60 சீட்டுக்காக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்பவும் முடியல. ஓகேவா? அப்ப என்ன நடக்குது அப்படிங்கறது ஒரு அசம்ஷனுக்கு வர முடியல. பாத்தீங்களா? இன்னொன்னுமே இப்ப வந்து பாஜக வந்து தாவேக்காவுக்காக 60 சீட்டு தராங்க. இப்ப மற்ற மாநிலங்கள்ல பார்க்கும்போது இப்ப சமீபத்துல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்து வந்து பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து மீண்டும் அங்க முதல்வராக போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்படி வந்து அதிகாரத்துல நாங்க வந்து முக்கியமா இருக்கணும், பிரதிநிதித்துவம் பெறணும் அப்படின்னு பாஜக மற்ற மாநிலங்கள்ல நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இப்ப வந்து பாஜக ஏன் விஜய் இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்துறாங்க? தாவேக்காவை கூட்டணியில இணைக்கணும், கூடுதல் அதிகாரம். சூழல் வேற, தமிழ்நாடு களசூழல் வேற இல்ல. பீகார்ல பாஜகவுக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்கு. பட் தமிழ்நாட்டுல 18 தொகுதி கொடுத்துமே அதுல 4 எம்எல்ஏக்கள் தான் வின் பண்ண முடியுது. காங்கிரஸுக்கு இங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு, இங்க வின்னிங் கெப்பாசிட்டி கூட பாஜகவுக்கு இல்ல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். மேபி திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதா கூட அது ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம். பட் இங்க என்ன சிக்கல் அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு. இப்ப திமுக கூட்டணியே பார்ப்போமே, விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மதிமுக, அதன் பிறகு மக்கள் நீதி மையம், தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா பெரிய பெரிய கட்சிகள்னு தாண்டி சின்ன சின்ன சமுதாய வாக்குகளை இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிகள் வரைக்கும் இப்ப திமுகவோட இருக்காங்க. ஆமா இருக்காங்க. அப்ப பாமக கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குகளை கூட வட மாவட்டங்கள்ல தேமுதிகவுக்கு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்சிக்குள்ள எடுத்துட்டாங்க. பாமகவே இப்ப இரண்டா பிரிஞ்சிருக்கு, அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்ப திமுக கூட்டணியே வந்து பாத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஏன் உள்ள சேர்க்கிறாங்க? இப்ப ஏன் ராமதாஸ் அவர்கள் வரேன்னு சொல்லும் போது அவரை தவிர்த்துட்டு திருமாவளவன் அவர்களுக்காக தேமுதிகவை உள்ள எடுத்தாங்கன்னா அந்த வகையில ஏதோ ஒரு இடத்துல நமக்கான வன்னியர் வாக்கு வரப்போகுது. வட மாவட்டங்கள்ல தேமுதிகவுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி அதிமுகவுக்குள்ள பாமக இருக்காங்க, ஜான் பாண்டியன் மாதிரியான அந்த சமூக வாக்குகள் இருக்கு. அப்ப விஜய் மாதிரியான ஒரு ஃபேக்டர் வரும்போது மகளிர் வாக்குகள் எக்ஸ்ட்ரா வரும், சிறுபான்மையினர் வாக்குகள் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான். பட் அதை கடந்து அவங்க எப்படி அக்கமோடேட் பண்ண போறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பீகார் களச்சூழல் வேற, இங்க இருக்க களச்சூழல் வேற. இங்க பாஜகவால எடுத்தோடனே முதலமைச்சரா வர முடியாது, ஆனா இங்க ஏதோ ஒரு வகையில கால் ஊன்ற முடியும்னு நம்புறாங்கல்ல. சோ அந்த சிச்சுவேஷனுக்காக தான் அவங்க ட்ரை பண்றாங்களோ, தொடர்ந்து விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள இழுத்தா அவங்க இன்னும் பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறாங்களோன்னு தோணுது. ஆனா விஜய்க்கு இது என்ன மாதிரி ஒன்று இம்பாக்டா ஆடியன்ஸ் மத்தியில கிரியேட் பண்ணும், மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்னுடைய தலைமையில தான் கூட்டணி, அதாவது தாவேகா தலைமையில தான் கூட்டணி, எங்க கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஆரம்பிச்சாரு. பட் இந்த முடிவுக்கு அவர் தள்ளி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப வந்து கொஞ்சம் சிக்கலா தான் தெரியுது பாக்குறதுக்கு. என்ன இம்பாக்ட் இது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு மக்கள் மத்தியில இருந்த ஒரு நம்பிக்கை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருக்கு நான் தான் மாற்று, திமுக தாவேகா தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப நான் வந்து திரும்ப என்டிஏ கூட போறேன் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா அது விஜய்க்கு ஒரு மைனஸா தான் இருக்கும். குறிப்பா இளைஞர்கள் கிட்டையும் மகளிர்களுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் பாருங்க, இப்ப வந்து கோடைகால சிறப்பு தொகை 2000, 3 மாத மகளிர் தொகைன்னு சேர்த்து 5000 ரூபாய் இந்த தடவை அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த ஆட்சி அமையும் போதும் நாங்க 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்களும் ஒரு 10,000 ரூபாய் தருவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காரு. இதையெல்லாம் விமர்சிச்சுட்டு இருந்த விஜய் நேற்றைய தினம் வந்து நாங்க 2500 ரூபாய் உதவித்தொகை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மோஸ்ட்லி இந்த வாக்குறுதிகள் எல்லாமே திராவிட கட்சிகள் பிரதானமா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்களோ அதையே தான் பெயர் மாற்றம் செஞ்சு விஜய் வந்து நேற்றைய தினம் வெளியிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். பெரும்பாலான விமர்சனங்களும் இப்படிதான் முன்வைக்கப்பட்டது. சோ இப்படி எல்லாம் நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்ப பாஜக கூட போறாங்க அப்படின்னா அது வந்து
திமுக கூட்டணிக்கு தான் ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி இளைஞர்கள் வாக்கு, மகளிர் வாக்கு மட்டும் இல்ல, சிறுபான்மையினர் வாக்கும் பாஜக கூட்டணிக்கு போனா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனா அடி வாங்கும் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங்கா இங்க பதிவு செய்துதான் ஆகணும். கண்டிப்பா. ஓகே. So, சோ என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ப்போம். மேனிஃபெஸ்டோ அறிவிச்சதை வச்சு விஜய் அவர்கள் தனியா நான் தான் முதலமைச்சரா வருவேன் நிக்க போறாரா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில போய் ஐக்கியமாகறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்ப்போம். நன்றி முருகா. நன்றி.